ஹாய், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ்க்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். நூடுல்ஸ்க்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நூடுல்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். பட்டர் ஒரு ஆயில் சேர்த்து இடித்து இஞ்சி பூண்டு சேர்த்து ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தென் பன்னீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அப்புறம் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் குக் பண்ணும்போது தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நூடுல்ஸ் ரெடி ஆகும். வெஜிடபிள் வதங்கும் போது அதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிடுங்க. நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான சாஸ் ஆட் பண்ண போகிறோம். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் லீஃப் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான பன்னீர் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி.